விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அப்படி போடுன்னு இருக்குது. தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகிற வாரம் இந்த வாரம். அருமையான வாரம். இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த வாரத்துலேருந்து ஒரு வருஷம் நல்ல டைம். அதுக்கப்புறம் கூட பாருங்கள், 9ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் நல்ல காலம் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். ராசிநாதன் 6ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ராசியிலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது அப்படியே தக்கன்னு இருக்கிறதும் உங்களுடைய 2ஆம் தேதியிலிருந்து இந்த வாரத்தின் 2வது நாளிலிருந்து உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போவதும் படிப்படியாக எவ்வளவுக்கு எவ்வளவு விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் அப்படியே நல்லபடியாக நடக்கும். ஐயா அதுக்காக கோடியாக வந்து கொட்டிடுமா, யானையும் குதிரையும் வந்து வாசலில் வந்து நிற்குமா, பென்ஸு காரம் அந்த காரம் இந்த காரம் வாங்கிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில். அந்த பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எத்தகைய சக்ஸஸை அடைய முடியும் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதோ அந்த உயரத்தை எட்டுவதற்கான அத்தனை தகுதிகளும் வரக்கூடிய, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய, புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஆரம்ப வாரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. ஒரு 5-6 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குதுங்க. 8ல் புதனும் சுக்கிரனும் மறைஞ்சிருந்தாலும் கூட அவர்கள் உங்களுடைய சாதகமற்ற தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிரணி கிரகங்கள் என்பதால் அவர்கள் அங்கிருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. பங்குச்சந்தை போன்றது கை கொடுக்கும். மிக மிக முக்கியமாக 9ஆம் இடத்திற்கு உச்சகுரு பகவான் வந்துட்டார். இழந்த கௌரவம் திரும்பி வரும். இழந்த கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன், கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு, அப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, அசிங்கமாய் போச்சு, கேவலமாய் போச்சு, இப்படிலாம் நினைப்பீங்க இல்லையா? அவ்வளவும் அப்படியே திரும்ப நற்பெயரை கொண்டு வருவதான சந்தர்ப்பங்கள்லாம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இவர் முன்ன மாதிரி இல்லைங்க, கரெக்டாக இப்போ பணம் கொடுக்குறாரு, நல்லா பண்ணுறாரு, பழைய இதை மறந்துட்டு இவர் உண்மையிலே நல்லா இருக்கிறாருங்கன்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்களை பார்த்து அதிசயிக்கத்தக்க அளவில் கொஞ்சம் பொறாமை கூட படுவாங்க. உஷாராக இருக்குங்க. பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இனிய ஆரம்ப வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம்.